நீங்க என்ன பாட்டு சொன்னாலும் கூட படிக்கிறேன், பழைய பாட்டு படிக்கிறதாலும் கூட படிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, கைதட்டி அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நடிகர்களது வணக்கம். என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிமுறையாகுரிய கல்லம்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு, மலை சிறப்பை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் விழா குழுவினரால் நடத்தப்படும் 14ஆம் ஆண்டு நாடகம் KR முத்துக்காளை அவர்களின் நல்லாசியுடன் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் இன்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலைசிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் சிறப்பான முறையில் உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவுள்ள கலை மாமணிகள் செண்டடமலா வெற்றிமரசு கொட்டி தனக்கு ஒரு பாணியை நாட்டிக் கொண்டிருக்க மதிமுறையாகுரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய கொட்டவுடியை சேர்ந்த VK கந்தபாலன் அவர்கள் இன்றும் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக குயிலின் குரல் செவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தால் துருவ நட்சத்திரமா விளங்கக்கூடிய உங்கள் அன்பை அதனை பறக்காத்து கொண்டிருக்கும். இப்ப விரிக்கிற பாய்தான் விடிய காலம் 5:30க்கு தான் சுருட்டணும். இடையில பாயை சுருட்டுன அன்னைக்கு வகுத்தால வந்துடும். ரொம்ப சிரமம். இதை வச்சு கரெக்டா சொல்றேங்க. குயிலின் குரல் செவாணி மதுரையை சேர்ந்த GM கலையரசி அவர்கள் இன்று தினம் வள்ளியாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு சொல் நாயகன், துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றார். இப்படித்தான் இருந்திருப்பார உங்கள் எண்ணம் வியக்கத்தக்கக்கூடிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையமாகிய கருங்குளத்தை சேர்ந்த B. ஜெய மாதவன் அவர்கள் இன்று தினம் கலகப்பிரிய நாரதராக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு விலைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள், ஹார்மோனி சக்கரவர்த்தி. ஆமா, இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன். ஆசையெல்லாம் படல, உண்மையை சொல்றதுக்கு என்ன. ஆமா, இன்னைக்கு ஹார்மோனி சக்கரவர்த்தி திருச்சி அடைக்கல சாமி புதல்வன் அருணை போட்டிருந்தது. ஆமா, அதை சொல்ல சொன்னாங்க, அதனால சொல்றேன். அவங்க குடும்பத்தில் என்னமோ சண்டை, மர்மனை என்னமோ மண்டையை பிளந்து விட்டார் போல, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆமா, இது நடந்த விஷயம். நீங்கள் காலையில் கூட 100 நம்பர் தர்றேன், எல்லாரும் கூட ஃபோன் போட்டு கேளுங்க. அருணை எப்படியாவது விட்டுருங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு கூட சொல்லுங்க. ஏதோ சண்டை நடக்கிறது எல்லாமே ஜகஜம், எதிர்பாராத விதமாக ஏதாவது பிரச்சனை வரும். எல்லாருக்குமே மனிதனுடைய ஜகஜம். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி கல்லம்பட்டி நாடத்துக்கு நம்ம போயிடுவோம்லான்னு. அதை ஆண்டவன் வழி கொடுக்கணும்ல. இந்த ஊருக்கு வரணும்னு ஒரு தலையெழுத்து இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் முதற்கொண்டு கூட உங்களுக்கு தெரியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இன்னார்தான் சாப்பிடணும்னு இந்த சோத்தில் நம்ம பேர் எழுதியிருக்கோம். அதுக்குன்னு உட்காந்துக்கிட்டு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சோறாக நீக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு. ஆமாம், அதனால் அப்படி ஒரு சின்ன ஒரு விபரீதம் நடந்து வச்சு, அதனால வர முடியல. அன்பு கிராமத்தார்கள் அவர் மேலே, அருண் மேலே நீங்கள் பிரியமாக இருப்பீங்க. அண்ணே ராசண்ணே இந்த நாடகத்தை அமைத்த அண்ணன் சொன்னார். ஆமாம், அது வர்றதுனால நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேணாம். விபத்து நடக்கிறது எல்லாருக்கும் உண்மை. அது சண்டை வந்து அதனால் காவல்துறைகள்கிட்ட இருக்காங்க. எப்படி நாளைக்கு நாளை கழிச்சு எப்படியாவது விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு போட நாடகமும் குளுக்கோஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆமாம், அதனால் அதற்கு அடுத்தபடியாக இங்கே வருகை தந்துள்ள அண்ணனுக்கு நாடகம் நின்று போனதுனால இன்றைக்கி 6 மணி பெட்டி கிடந்துச்சு. இவருக்கு போட்ட நாடகம் அங்கிட்டு அருப்புக்கோட்டை பக்கம். இல்லைன்னா இவர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப சிரமம், இன்னைக்கு பெட்டியே கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு கடுமையான ஒரு தேதி. மதிமுறையாகுரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் மதுரையைச் சேர்ந்த KA முனியாண்டி அவர்கள் இன்றும் ஹார்மோனியம் மின்பாட்டை சேர்ப்பார்கள். படம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. படம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. அட பணமே அட பணமே, இளமென்றும் குளமென்றும் பேசுவோம்,
சித்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் மதுரையை சேர்ந்த முனியாண்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு காசு தான் உலகம். காசு இருந்தா தான் கட்டின கொண்டாட்டி முத கொண்டு நம்மளுக்கு அஞ்சு ஊத்துவாங்க. ஆமா இல்லைன்னா உனக்கு ஒரு கேடு. சம்பாதிக்க துப்பு இல்லை, சோறு மட்டும் குண்டா சட்டி நிறைய தின்னுக்கிறேன். அங்கிட்டு போய் சீட்டு விளையாடு, இல்லைன்னா எங்கிட்ட கபடிக்கு போ, தொலைஞ்சு நாசமா போ. கேடுன்னு வந்துடுறேன், வீட்டுக்கு சோறுக்கு வந்துடுறேன். பணம் தான். நீங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் காசு இருந்தாத்தான். சாகும் போதும் குண்டியில் கிடக்கிற அருணாக்கரை முத கொண்டு அறுத்துக்கிட்டு தான் பதப்பாங்க. நான் சத்தியமா நடந்த விஷயம் பா சொல்லுங்க. நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இறந்து விட்டாரு. சரி, நான் கேதத்துக்கு போயிருந்தேன். கோட்டரை கிட்ட போட்டு ஆடி பிணத்தை எல்லாம் கொண்டாந்து சுடுகாட்டில் கொண்டாந்து புதைக்க வந்துட்டாங்க. அந்த ஆளு பார்த்துக்க ஒரு முக்கா பையன் மோதிரம் போட்டிருப்பேன் போல கையில. சரி, பூரா என்ன பண்ணிட்டாங்க, போதையில கழட்டி பார்த்தாங்க, வரல. நானும் பக்கத்துல தான் நிக்கிறேன். புதைக்கணும், நேரம் ஆகி போச்சு, இருட்டாகி போச்சா. கழட்டி பார்த்தாங்க வாரு. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், அருவாளா வெட்டுறா அப்படின்ட்டேன். செத்தவனுக்கு எதுக்குடா வலிக்க போகுது, அவனுக்கு வலிக்க போகுது, வெட்டுறா அப்படின்ட்டேன். இந்த வெட்டுறதை நான் பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு வெட்டினதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்த்ததே அவங்களுக்கு பிரச்சனை. இவன் எப்படியும் உருக்கு நாடத்துல போய் கண்டிப்பா சொல்லுவான்டா. என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி இந்த மோதத்தை மட்டும் உருகிட்டு விரல தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, குளிக்கல போட்டு பாய்ச்சி விட்டாங்க. காசு தான் இன்னைக்கு உலகமே, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, ஆதி காலத்துல எல்லாம் மனிதன் வாழ்ந்தான். நாம எல்லாருமே ஆதி காலத்துல எல்லாம் காடுகளில் வாழும் போது வேட்டையாடி வாழ்ந்தான். அப்ப இருந்த சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேற. அதுக்கடுத்து காலம் வந்து நவநாகரிக காலம் வந்துச்சு. அதுக்கடுத்து பண்ற மாற்று முறைன்னு வாழ்ந்தான். எப்படின்னா, இப்ப என்கிட்ட புளி இருக்குன்னா என்கிட்ட இருக்கிற புளியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கோழி முட்டையை வாங்கிக்கிறது. இப்படி பண்ற மாற்ற முறையும் வந்துச்சு. அதுலயும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்தேன். என்னைக்கு பணம் தேன்னு மனுஷன் நினைச்சானோ, அடையாப்பா அவன்கிட்ட ஈவு, இரக்கம், கருணை எதுவுமே இல்லாம பூரா மனிதன் என்னும் போர்வையில் மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அந்த நாட்டில் பூரா மனிதன் போறான். ஆமா, அதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்கு சிறந்த முறையில் 6 மணி தேசித்த அன்பு அண்ணன் முனியாண்டி அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக கோடிகிடி குமரன், மிருதங்க வித்துவான், மிருதங்க சக்கரவர்த்தி பல பட்டங்கள் பெற்ற அருமை பாசமிகு அன்பு தம்பியுமாகிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய டிவி ஜெயம் அப்பா அவர்களுடைய சிசிய பிள்ளையுமாகிய அருமை பாசமிகு அன்பு தம்பி மதுரையை சேர்ந்த KP பொன்னுமணி அவர்கள் இன்று தினம் மதுரையிலிருந்து மேலூருக்கு பக்கத்துல கூத்தப்பம்பட்டி அந்த ஊரை சேர்ந்த பொன்னுமணி அவர்கள் இடம் மிருதங்கம் தொப்பி அந்த Thank you.
சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த பூரா ஏன் மருந்து குடிச்சது மாதிரியே உட்காந்துருக்கீங்க. சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த அருமை பாசமிகு அன்பு தம்பி அருகாமையில் சேர்ந்த பொன்னுமணி தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆளு சின்ன ஆளு, தாடி முளைச்சவன கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. இல்லப்பா, நம்மளாம் ஒரு செட்டுப்பா. தம்பிக்கு வெறும் 26 வயசு. என்ன உன்னோட 2 வருஷம் மூப்பு. 23, எனக்கு 27. ஆமா ஆமா, உன்னோட 3 வருஷம் மூப்பு. ஆமா தம்பி, ஆமா தம்பிக்கு அட இருடாப்பா இருப்பா. நம்ம ஒரு கண்டம்பட்டிப்பா, நம்ம மக்கள்ப்பா. ஆமா ஆமா, ஏன் ரசிகர்லாம் நம்ம மேல உசுரியா இருக்கட்டும்பா. இருக்கப்பா, பேசாம இருப்பா. தம்பிக்கு கல்யாணம் ஆகல, ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்தாக்க அந்த பொண்ணு கேன்சல் ஆயிருச்சு. இருக்கட்டுப்பா, இந்த அண்ணன் எதிர்பார்க்கறாரு பெரிய. ஆமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல பொண்ணு பார்த்தாக்க அந்த பொண்ணு வந்து கேன்சல் ஆயிருச்சு. எப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. மிருதங்க எப்படி வாசிக்கிறாப்ல, இப்பவே இந்த அடி அடிக்கிறானா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்துருப்பாரு. ஆமா, அந்த பொண்ணு வாத்த ஊர்ல இந்த தம்பியை நாடகத்துக்கு மிருதங்க வாசிக்க போட்டாங்க. சரி, இன்னைக்கு கலையரங்க அன்னைக்கு கீத்து கொட்டாங்க. கூட்டம் இது என்ன, இதை காட்டி 3 மடங்கா உட்காந்துருக்காங்க. டவுல் மடங்கா உட்காந்தா மாதிரி கூட்டம் கடல் மாதிரி. இந்த நாடகத்தை பார்க்க பொண்ணோட அப்பா, அம்மா, அந்த பொண்ணோட தங்கச்சி மொத்தம் 4 பேரும் கூட்டத்தில் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. பின்னி எடுக்கிறேன் தம்பி, அனல் பறக்குது, கொட்டகை தீ பிடிச்சுதான் எரியல. ஆமா, அவங்க அப்பா சொல்லாரு, இங்க பாரு மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள, எந்த கட்டப்பழக்கம் இல்லை, பீடி சீரட்டி தண்ணிங்கன்னு எந்த கட்டப்பழக்கம் இல்லை. ஒரு நாளைக்கு 3800 சம்பளம், இந்த வருஷம் 200 சேர்த்துட்டாப்புல, 4000 சம்பளம். கட்டிக்க இன்ஜினியர் கூட அப்படி சம்பளம் கிடையாது, லூசு முண்டை, நல்ல மாப்பிள்ள அப்படின்னு ஒன்று. அவங்க அப்பா அப்படி சொன்ன உடனே இந்த பொண்ணு அவங்க அப்பன்ட்ட சொல்லிருச்சு, அப்பா இங்கே வா, என்னைய பால்டாலில் கொடுத்து கூட குடிச்சிட்டு சாடி லூசு முட்டைன்னு சொல்லு, நான் குடிச்சு செத்துரு, நான் மிருதங்காரனை கட்டிக்கிற மாட்டேன் அப்படின்ட்டுருச்சு. காரணம் ஏன்டி லூசு முட்டை அப்படின்னு அவங்க அப்பா கேட்டார். மிருதங்காரன் செத்ததோடையே இந்த அடி அடிக்கிறானே, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் கிழிச்சு எடுத்து விடுவாங்க அப்படின்ட்டுருச்சு. ஆனா அவங்க தங்கச்சி ஒத்துக்கிடுச்சியா, அந்த பிள்ளை நல்லா அடி வாங்கியிருக்கும் போல. அதற்கு அடுத்தபடியாக இருக்கட்டும்பா, பலவத்திய மன்னன் பலவத்திய மாஸ்டர் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகழ்ந்தானே என்று தனியை முத்திரை பார்த்துக் கொண்டிருக்கும் மதிக்குமரியாகுரிய அருமை பாசமிகு அன்பு தம்பியுமாகிய மதுரையை சேர்ந்த SPS அழகர் அவர்கள் இன்றும் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.